ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் திருக்கோயில் மருத்துவ மையத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர் நர்சிங் அசிஸ்டன்ட் பதவிகளில் நியமனம் செய்வதற்காக கீழ்கண்ட விவரப்படி பணியிடங்களுக்கான தகுதியுள்ள இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து 24/11/2025 மாலை 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. அதற்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதர விவரங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, மருத்துவர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2, 45 வயசுக்குள்ளே இருக்கலாம், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். சம்பளமாக 36,700லேருந்து 1,16,200 வரையும் கொடுக்குறாங்க. அடுத்த வேலை உதவி செவிலியர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2, 45 வயதுக்குள்ளே இருக்கணும், டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கணும். 18,500லேருந்து 58,600 வரையும் சம்பளம் தராங்க. அடுத்த வேலை நர்சிங் அசிஸ்டண்ட், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2, 45 வயசுக்குள்ளே இருக்கலாம், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். 11,600 முதல் 36,800 வரை சம்பளம் தராங்க. இந்த வேலைக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும். தொற்றுநோய், உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள், நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், அரசு பணிகள், பொது ஸ்தாபனங்கள் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். நன்னடத்தை உடையவராக இருக்கணும். இதற்கு அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்கணும். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பெற்ற விண்ணப்பங்களும் 24/11/2025 மாலை 5:30 மணிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதி சான்றுகள், இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பம் அனுப்பப்படும் மேலுரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்பணும். வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு வந்து அனுப்பப்படும். நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை. நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கணும். விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றுகளும் அரசு பதிவு பெற்று அலுவலர் சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே வந்து அனுப்பணும். அசல் சான்றுகளை அனுப்பக்கூடாது. ராஜிகத்தாலும் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது. விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது மேல்மலையனூர் angalamman.hrce.tn.government.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில், மேல்மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் 604204. இதுதான் வந்து விண்ணப்ப மாதிரி. இது வந்து நம்மளுடைய லிங்க்லேயே நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிங்க. நம்பர் 1ல் உங்களுடைய பெயர், 2ல் உங்களுடைய அப்பா பேர் இல்லை கணவர் பேர், 3ல் உங்களுடைய முகவரி, 4ல் தற்போதைய முகவரி, 5ல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், 6ல் இந்தியன் அப்படிங்கிறத குறிச்சிங்க, 7ல் நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்களோ அதை வந்து எழுதிங்க, 8ல் உங்களுடைய கல்வி தகுதி, 9ல் முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயிலு, 10ல் கெஜெட் ஆஃபீஸர் நன்னடத்தை சான்று அரசில் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸு, 11ல் அதர் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை எழுதிக்கிங்க, 12ல் உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க, கீழே வந்து 4 இடம் போட்டுக்கிட்டு உங்களுடைய கையெழுத்து போட்டு விண்ணப்ப படிவத்தை மேலே சொன்ன அந்த சான்றுகளுடன் இணைச்சு அனுப்பிடுங்க. நன்றி.